சில தடவை ஆண்டு நடத்தும் போது இப்படி தான் இருக்கும். எங்கே போகிறாருன்னே தெரில, அப்படியே சாயுது, அப்படியே கவுந்தோம் பொழுது விழுந்தோம், அவ்வளோதான். அந்த ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு திருப்பமும், ஒவ்வொரு மாற்றமும் தேவன் நம்மை கொண்டு போக வேண்டிய ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேராக நடத்திட்டு போயிட்டே இருக்கிறார்ன்றதை மறந்துடக்கூடாது. கொஞ்சம் காலம் எடுக்கலாம், கொஞ்சம் போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிறத நீ ஒன்றை கூட இழந்து போக மாட்டீர். ஆண்டவர் சொன்னார், என் கரத்தில் இருக்கிறத ஒன்றை கூட நான் இழந்து போல. ஐ ஹவ் நாட் லாஸ்ட் எனி திங். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், when you submit to God's will, give up every fear, give up every doubt, 100% just commit it to Him. He will guide you through. சில தடவை அன்சார்ட்டட் டெரிட்டரியில் ஆண்டு கொண்டு போவார். இது நமக்கு ஒத்தே வராது, இது நமக்கு சம்மந்தமே இல்லை, இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம நினைப்போம். ஆனால் சில தடவை ஆண்டவர் அங்கே தான் கொண்டு போவார் நம்மளை. உன்னுடைய வழிகள் என் வழி கிடையாதுன்னு நம்ம நிறைய வெளில நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு, இந்த வழி எனக்கு, நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், இதில் நான் வேற லெவலுக்கு போயிடுவேன், பெரிய ஆள் ஆயிடுவேன் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆண்டு சொல்வார், இங்கே பாரு, நீ உன்னை சார்ந்துக்கிறதுக்காக நான் உன்னை அழைக்கலை, என்ன சார்ந்துக்க அழைக்கிறேன். உன்னுடைய பலவீனமான நேரத்தில் தான் என் பலன் விளங்கும். நீ ஒன்றுமே முடியாதுன்னும் போது தான் என் கிருபை வரும். முடியும் போது நீ என்ன தான் மேன்மை பாராட்டணும்னா, நான் இதில் ரொம்ப டேலண்டடுங்க, இதில் ரொம்ப நான் திறமைசாலிங்க, நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இதில், அதனால் இந்த ஏரியாவில் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு நம்ம கடைசியில் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எப்பவுமே மகிமை அவருக்கு தான் தரணும்னு விரும்புவார். கடைசியில் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த வேலையை செய்கிறதுக்கு, இந்த ஊழியம் செய்கிறதுக்கு, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, எனக்கு அனுபவமும் கிடையாது, எனக்கு பிரியமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. From start to finish, it was all God. God did it. I had no clue. எனக்கு எந்த ஒரு முன் அனுபவம் கூட கிடையாது, இதில் எனக்கு ஒரு பிரியம் கிடையாது. சில வேளையில் some things God can even do things which are an aversion for us. நமக்கு பெரிய அவேர்ஷனாக இருக்கும், அது செய்கிறதுக்கே பிடிக்காது, அது பிடிக்காது, பிரியமே இருக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னா, ஒரு குருடனை போல் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு குருடனை போல கையை மட்டும் கொடுத்துட்டு நடத்துங்க, எங்க வேணா நடத்துங்க, நீங்க நடத்துங்க சுவாமி, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்க நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாஞ்சி அப்படிதான் இருக்கணும். குருடரையும் அவர் அறியாத பாதையிலே நடத்துகிற தேவன் இன்றைக்கு நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், மனுஷனுடைய சித்தமே இவ்வளவு திட்டம் போட முடியும்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மாம்ச ஜீவராசிகளையும் மனிதனையும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு திட்டம் போடுவார். நமக்கே இவ்வளவு ஆலோசனையும் யோசனையும் திட்டமும் நமக்கு இருக்குமானா, நம்மை உண்டாக்கின கர்த்தர் எவ்வளோ பெரிய யோசனை உள்ளவராக இருப்பார். ஆண்டவர்கிட்ட நான் இதை செய்தேன், அதை சாதித்தேன், இதை சாதித்தேன், எனக்கு இது முடியும், எனக்கு அது முடியும், எனக்கு இதில் பழக்கம் இருக்குது, அதில் பழக்கம் இருக்குது, எனக்கு இதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், நான் இதில் ரொம்ப பழக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஃபீல்டெல்லாம் ரொம்ப பழக்கமான ஃபீல்டு. இல்லை, just give it to him. He will guide you. He knows what to do. நம்ம ஃபீல்டையும் பயன்படுத்துவார், நமக்கு இல்லாத ஃபீல்டையும் பயன்படுத்துவார், எல்லாத்தையும் அவர் பயன்படுத்த தெரியும். He knows everything. அதனால தான் பைபிள், அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? அவருக்கெல்லாம் யார் புத்தி சொல்ல முடியும்? அவருக்கு புத்தி தேவையும் இல்லை, ஆலோசனையும் தேவையும் இல்லை. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்த ஆண்டவரைன்னு ஒப்பு கொடுக்குறவங்க தான் ஆண்டவர் தேடுறாரு. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், களிமண்ணை போல ஒப்பு கொடுக்குறேன். Every aspect of my life, Lord, I just submit to you. Everything I do, I submit to you. My family, my children, my future, everything. All my plans, I submit to you. Guide me, lead me. என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை முன்னால் சென்று நீங்கள் நடத்துங்கப்பா. அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பிரியமானதை செய்ய என்னை கற்றுத்தாங்க சுவாமி. உம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில நடத்துங்க. மேக ஸ்தம்பம் போல, அக்கினி ஸ்தம்பம் போல என்னை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் நடத்துங்க. ஒவ்வொரு நிமிடமும் நடத்துங்க. கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு, யாரோடையும் ஒருத்தர் பேசுறாரு.
The Holy Spirit is ministering. கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ மோசேயை போல வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவனாய் நீ இருக்கலாம். எனக்கு இதுக்கு அடுத்தது என்னன்னு தெரியல. எனக்கு நான் நன்மை செய்யணும்னு நினைச்சுதான் வந்தேன். பட் ஐ எம் லாஸ்ட். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. என்ன செய்யணும்னு தெரியல. நான் தண்ணீர் அண்டையில் துறவண்டையில் நின்று நான் ஒரு சில பெண்களுக்கு நான் உதவி செய்கிறது போல ஐ எம் டூயிங் அ லாட் ஆஃப் ஒர்க். ஐ எம் ஆக்டிவ். ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் ஷீப். எல்லாம் நான் செஞ்சிட்டே இருக்கேன். பட் ஐ ரியலி டோன்ட் நோ வாட் காட் ஹேஸ் ஃபார் மீ. உண்மையாகவே கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறேன் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் டுடே இஸ் அ பர்னிங் புஷ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு ஆண்டவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய நோக்கத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் தம்முடைய கரத்திலே உன்னை எடுத்து நீ எந்த ஜனத்துக்கு போக மாட்டேன் என்று சொன்னாயோ அதே இடத்து கர்த்தர் உன்னை கொண்டு போக தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார்.